ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட டவுட் தான் நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். நம்ம குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் பற்றி நம்ம டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எய்தற்கரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அப்போதே செய்யதற்கரிய செயலை நம்ம செஞ்சிடணும் இல்லையா? ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட மார்க் வந்து அதிகமாகணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்க கரெக்டா இருந்தா அந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா அதிகமாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கணும். ஓகேங்களா? நீங்க என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கு ஒரு ஓவர்வியூ கிளாஸ் வந்து இருக்கணும். தென் ஆன்சர் கீ மட்டும் இல்லாம அந்த ஆன்சர் கீயோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்கணும் இல்லைங்களா? அடுத்தது ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கணும். மேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும். அந்த ஆன்சர் டிஸ்கஷன் மூலமாக நீங்க அந்த 4 ஆப்ஷனுக்குமே ஆன்சர் எடுக்கிறீங்க. ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கொஸ்டின்ஸ் தொடர்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுவும் இருக்கும். அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட்டோட ஹார்ட் காப்பியுமே நம்ம கொடுக்குறோம். இது விஷயங்களை ஆல்ரெடி நாம சொன்னது தான். ஸோ ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ₹1000 தான். அதுவும் நம்ம சொன்ன விஷயங்கள் தான். ஓகேங்களா? இப்போ என்னன்னா எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க. ஈவினிங் வந்து ரேங்க் லிஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஷெட்யூல் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாம்பிள் கொஷின்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்றதுக்கு முன்னாடி இங்கே இல்லை எந்த டெஸ்ட் பேட்ச் சேர்றதுக்கு முன்னாடியுமே நீங்கள் என்ன கேட்கணும், ஒரு சாம்பிள் கொஷின் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் சைஸ் நல்லா இருக்கா, எப்படி ஆன்சர் கீ கொடுக்குறாங்க, எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸ் கூட நீங்கள் பாருங்கள். நம்ம யூடியூப்ல விதைகள் ஸ்டடி சென்டர் அப்படின்னு யூடியூப்ல போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல கல்வி கதிரவன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து கல்வி கதிரவன். அதுல போய் டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் எப்படி இருக்கு அதுவும் நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சு அந்த செயல்ல ஈடுபடுங்க. அந்த ஈடுபட்டதுக்கு அப்புறம் திரும்பி ஆராயறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் எப்போன்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு டெஸ்ட் போயிடுச்சு. நீங்க வந்து as soon as possible ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தமிழ் நியூ இயர்க்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தமிழ் நியூ இயர் அப்ப நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம், குரூப் 2A அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லைங்களா? ஸோ அதுல ஜாயின் பண்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜாயின் பண்ணி நம்ம படிக்கிறது வந்து இது ஒரு எய்தற்கரிய எட்டாக்கனியா போயிடும் நமக்கு ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது. அதனால நீங்க முன்கூட்டியே படிங்க. இது குரூப் 1க்கு மட்டும் நான் சொல்லல. குரூப் 2, குரூப் 4 இது 2க்குமே வந்து தான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் ரிட்டன் பிராக்டிஸ் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? குரூப் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 2A ஆகட்டும். ஸோ 2A வந்து நீங்க ரீசனிங் எல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதோட ரேங்க் லிஸ்ட் வீக் 22ஓட ரேங்க் லிஸ்ட் தான் அருணேஸ்வரன் சார், நிவேதா மேம், தினேஷ் அண்ட் லாவண்யா, சௌமியா மேம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ கண்டினியூஸா இவங்க கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி 7 நாளுமே வந்து கொடுத்த ஒரு கொஸ்டினை எழுதி இவங்க டாப்ல வந்து இருக்காங்க. டாப் 5ல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தோட வின்னர் கங்க்ராச்சுலேஷன். ஸோ மற்றவங்களும் இந்த 5 லிஸ்ட்ல வரக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த குரூப்பை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா இந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி இதுல பார்த்துக்கலாம். இதோட ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பின்டு மெசேஜா இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி ஒரு கொஸ்டின் நீங்க வந்து எழுதுறீங்க. எழுதிட்டு அதுக்கு வந்து ஜூம் மீட்ல வந்து ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து இதுக்கு ஏதாவது ஃபீனா இது வந்து அஃப்கோர்ஸ் ஃபுல்லுமே ஃப்ரீ தான். ஸோ இது நீங்க வந்து பாருங்க. தென் வந்து நீங்க எழுதிட்டு இந்த குரூப்ல போஸ்ட் பண்ணிருங்க. ஸோ மற்றவங்களோட ஒரு கொஸ்டினுக்கு மற்றவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிறதும் நீங்க பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா குரூப் 2 எழுதும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட்டோட வித் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் இப்போ இருக்கிற நியூ புக்லெட்டோட ஃபார்மேட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஷீட் 150 பேஜஸ் 150 பக்கங்கள் அடங்கின இந்த பேஜஸ் வந்து ₹200 வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ போட்ட ஒரு 2-3 நாள்ல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ கால் பண்ணவங்களுக்குலாம் சோல்ட் அவுட் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று பிரிண்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ எது லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கேட்காதீங்க. இதுதான் நீங்க as soon as possible நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன குடுக்குறோங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஷெட்யூல் நீங்க பாருங்க. எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க. நம்பர் நான் காட்டுறேன். ஓவர்வியூ கிளாஸ் இருக்குது. வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இருக்குது. தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி டாபிக்ல
பிரிச்சு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க ஷெட்யூல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் பார்க்கணும். அந்த டாபிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருங்க, ஓவர்வியூ கிளாஸ் பார்த்துருங்க, டெஸ்ட் எழுதுங்க, ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு உங்களால ஒரு வேளை அந்த ஷெட்யூல் இருக்கிற டாபிக் முடிக்க முடியலன்னா தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 4 டெஸ்ட்டுக்கு ஒரு டைம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும் இல்லைங்களா, அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க விட்டு போன டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு அதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஷெட்யூலையுமே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு விட்டு போகும், இடையில ஏதாவது ப்ராப்ளம் வரும், உடம்பு சரியில்லாம போகும், இல்ல உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் ஒரு பூஸ்டப்காக மோட்டிவேஷனுக்காக தான் இந்த கைடன்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல ஒருவேளை இந்த டாபிக் வந்து புதுசா குரூப் 1 பிரிலிம்ஸ்ல சேர்த்திருக்காங்க சார், எங்க படிக்கணும் அப்படிங்கறது ஓவர்வியூ கிளாஸ்லயே சொல்லிடுவோம். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இப்ப நீங்க குரூப் 1க்கு அப்ளை கூட பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா பிரிலிம்ஸ்க்கு, ஸோ அதுல ஏதாவது டவுட் அப்படிங்கிற பட்சத்துல கூட கைடன்ஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அட்மிஷன் ரிலேட்டடா ஒரு என்கொயரி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கொஸ்டினோட சாம்பிள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாம்பிள் வாங்கணும் அப்படின்னா இப்ப இருக்க இந்த நம்பருக்கு வந்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணும்போது வெயிட்டிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நான் மேக்ஸிமம் சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய மெசேஜஸ் நிறைய கால்ஸ் வருது. நான் as soon as possible உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் வீக் வின்னர், வீக் 22 வின்னர்ஸ். ஸோ அடுத்த இதுல வந்து கண்டினியூவா லாவண்யா மேம் வந்து வீக் 1ல இருந்து நீங்க கண்டினியூவா வரீங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டிசி போஸ்டிங் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் மேம், ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.